ஹலோ வியூஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மினி பிசி மினி லேப்டாப். மினி பிசியில் லோ ப்ரைஸு, அதாவது லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரையும் பார்க்கலாம். மினி லேப்டாப் 10.1 இன்ச் இந்த ரெண்டு மாடல்லையும் நம்ம பார்க்கலாம். மினி பிசி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்னாலே இடம் ரொம்ப அடிக்கும், பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சைஸோட கம்மியாக இருக்கிற ஒரு பிசி இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் எவ்வளோ பெருசு, ஒரு 5 இன்ச் மொபைல் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு 2.8லேயே ஒரு கையடக்கத்தில் ஒரு டெஸ்க்டாப் நம்மளுக்கு. அந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்பில்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ரேமோ ஹார்ட் டிஸ்கோ ரிமூவ் பண்ணிவிட்டுலாம் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே இன்பில்ட், ஒரு ரேமோ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜோ எல்லாமே இன்பில்ட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். அதாவது ஒரு பிசியில் என்னென்ன இருக்குது தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். யூஎஸ்பி 4 இருக்கும், ஒரு லேண்ட் போர்ட் இருக்கும், வைஃபை இருக்கும், HDMI இருக்கும், பிஜிஏ இருக்கும், எல்லா பர்பஸுமே இருக்கும். அதுதான் இந்த மினி பிசியில் நம்ம பெரிய பிசியில் என்ன இருக்கும், எல்லா ஃபீச்சர்ஸுமே மினி பிசிலே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம கை அடக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் கேரி பண்ணுறது போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்லேயும் நீங்கள் ஒரு மானிட்டர் பின்னாடியே நீங்கள் மவுண்ட் அட்டாச்மெண்ட்டும் நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை நான் உங்களுக்கு ஃபைனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் நம்ம பிசி பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன் நம்ம மினி லேப்டாப். இந்த மினி லேப்டாப் பார்த்தீங்கன்னா இதே ஃபீச்சர்ஸ் தான். நம்ம ஒரு பெரிய 15.6 14 இன்ச் லேப்டாப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதிலே இருக்கும். ஸ்பீடும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 2GB 16GB ஸ்டோரேஜ், 4GB 64GB இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜும் அதுக்கேற்ற மாதிரி வெரைட்டியாக ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷனாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ், உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரில் இப்போ பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த எல்லா கலருமே நம்மளுக்கு அவைலபிளாக காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் MS ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஒரு பெரிய லேப்டாப்பில் என்ன ஒர்க் பண்ணிக்கலாம் எல்லாமே இதில் ஒர்க் பண்ணலாம். இது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு கேரி பண்ணிட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்கு தான் இது உங்களுக்கு அதான் சொல்லிட்டுருக்கேன். இந்த ரெண்டு பிசியும் நம்ம பார்த்தோம். ஒரு மினி பிசி பார்த்தாச்சு, ஒரு மினி லேப்டாப்பும் பார்த்தாச்சு. இந்த மினி லேப்டாப் பார்த்தாச்சு. இப்போது ஒரு மினி பிசியில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கலாம். ஒரு மினி பிசியில் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இது கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் லோ ப்ரைஸ், பைசாவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இதில் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கிறதுனால ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய கம்ப்யூட்டரோட இந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா இருக்கும். ஓகேங்களா. ரெண்டாவது அடுத்த விஷயம் டிஸ்அட்வான்டேஜ் என்னான்னு பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு எதனா ஸ்பேர் போயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. சர்வீஸ் மட்டும்தான், சர்வீஸ் சப்போர்ட்டிங் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு மினி லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இதே தான், எல்லாமே இன்பில்ட் கம்போனண்ட்டு. கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியான ப்ளேஸ்லேயே உங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மினி பிசியும் சரி, இதுவும் மினி லேப்டாப்பும் சரி, இடம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஒரு மானிட்டர் பின்னாடியே நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு அந்த மானிட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டாவது நீங்கள் இதில் டூயல் மானிட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது. ப்ளஸ்ஸு நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் பெரிய கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சாஃப்ட்வேர் இதுலேயும் யூஸ் பண்ணலாம். கேமிங்லேருந்து எல்லாமே நீங்கள் இப்போ வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்கன்னா எல்லா பர்பஸும் இதுலேயும் பண்ணலாம். இப்போது ஒரு மினி லேப்டாப்லேயும் உங்களுக்கு அந்த பர்பஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீடான லேப்டாப் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீடு இதில் வரும். நீங்கள் வாங்குகிற ஸ்பீடை பொறுத்து நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ கேமிங்கோ வீடியோ எடிட்டிங்கோ நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எக்ஸ்டர்னல் மானிட்டராகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், டிவியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மினி லேப்டாப்பில் ஆப்ஷன் இருக்குது. டைப் C கனெக்டரும் இருக்குது, மினி HDMIயும் இருக்குது, பெரிய HDMIயும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எந்த HDMI வேணும்னா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். எல்லா ஆப்ஷனுமே வர மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்
டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ மினி பிசியில் நம்ம பார்த்தோன்னா மினி லேப்டாப்பில் வந்து ஹீட் ஓவர் ஆகும். அதனால் ரொம்ப நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். அதே மினி லேப்டாப்லேயும் அதேமாதிரி தான், ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் ஏன்னா இதில் ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது, ஒன்லி ஹீட் சிங் மட்டும் தான். ஹீட் சிங்கை வச்சு இதை ஹீட் ரெடியூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஏசி ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு ஹீட்டான இடத்துல பிளேஸில் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 hour 2 hours நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தான் நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் நெட்வொர்க்கிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ப்ளஸ் எந்த டிவைஸில் ஒன்றாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி, அதாவது பிரிண்டரு எதனா நீங்கள் எக்ஸ்டர்னல் டிவைஸ் பிரிண்டர்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்களோ, எக்ஸ்டர்னல் மானிட்டர், டூயல் மானிட்டர், இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி டூயல் ஸ்க்ரீனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பேசிக் மாடல்லேருந்து i7 வரையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்றது நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் அப்டேட்டான பிசி வேணும்னாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மினி பிசி வேணும் அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் ஏன்னா வருதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மினி பிசி எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கணும், என்ன மாதிரி மாடல் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன பிராண்ட் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.